ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்க்க போகலாம் வாங்க. இன்றைக்கி நைட்டு நான் 3/4 கிளாஸு பச்சைப்பயிறு எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. பச்சைப்பயிறு உடம்புக்கு நல்லது, ஹீட்டை குறைக்கக்கூடியது. அது கூட ஒரு 1/4 கிளாஸ் நான் கருப்பு கவுனி அரிசிங்க. நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். 2 டைம் நான் கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டோங்க. இது ஓவர் நைட்டு ஊறட்டும். இனி நம்ம காலையில் எடுத்துக்கலாம் வாங்க. இது நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இனி இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட நான் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க, 1 ஸ்பூனு சீரகம், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கிளாஸு தண்ணி. உங்கள் கையில் கருவேப்பிலையும் மல்லித்தலை இருந்தால் அதுவும் சேர்த்திக்காங்க. இது நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டுங்க. இது தேவையான அளவு நான் தோசை பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி நம்ம சைடு எண்ணெய் மாற்றி வச்சுட்டு இதுக்கு மசாலா தாங்க உண்டாக்கலாம். நான் உருளைக்கிழங்கு கிரீன் பீஸ் வேக வச்சு நான் மசாலா கறி தாங்க உண்டாக்கிறேன். தேவையான நீங்கள் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கிட்டோங்க. இது நல்லா மெல்லிஸாக வரும். நம்ம மெல்லிஸாக இருக்கிறதுனால இந்த தோசை கையில் எடுக்க முடியலனா அந்த அடிப்பாகத்தில் நான் மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் தோசை எடுத்தீங்களா நல்லா சைடு எங்கேயும் பிடிக்காமல் சூப்பராக வருங்க. நான் மேலே மூடி போட்டு வேக வச்சேன், ஒரு சைடே போதும். நீங்கள் மூடி போடலாம், 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்காங்க. இதே போல் ஹெல்த்தியான தோசை பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த தோசைனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கெட்ட கொழுப்பை கரைக்குங்க, வயிற்றுள்ள புண்ணை ஆற்றும், நம்ம புற்றுநோய் செல்கள் அளிக்கும், இரும்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.